Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாங்கடா மீன் குழம்பு தான். கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கேன். பாருங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அப்படியே முழுசா நம்ம எப்பவும் போடுவோம். ஆனா நான் இத கொஞ்சம் கிரஷ் பண்ணிட்டு அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் நச்சிட்டு போடுறேன். அம்மி இருந்ததுன்னா லைட்டா நச்சு போடலாம். அம்மிக்கு பதில் இந்த மாதிரி பிளேட் வச்சுருக்கேன். க்ரஷ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சாப்பர் வருது, அதுலேயும் க்ரஷ் பண்ணிக்கலாம். அது வாங்கலை, நான் இதில் தான் பண்ணுறேன். க்ரஷ்ஷாக ஒன்று இருக்குது. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் க்ரஷ் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளினா ஒரு 2 போதும். இப்போ நான் சின்ன தக்காளினா 3 தக்காளி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ மீன் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாங்கடா மீன் நான் ஒரு 7 மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடியெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூனு சில்லி பவுடரும், ஒரு 1 ஸ்பூன் கலர் பவுடரும், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும், ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் என்ன பண்ணோன்னா நம்ம புளி தண்ணியில் கரைச்சி வச்சுப்போம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை அதில் போட்டு ஊற்றிட்டு இப்போ இந்த பொடியெல்லாம் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வத்தல் பொடி, சில்லி பவுடர் எதுவுமே நம்மளுக்கு எண்ணெயில் கருகாமல் அந்த மீன் குழம்போட மனம் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கடாய் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 2.5 ஸ்பூனு தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சூடு பண்ணி ஹீட்டு ஜாஸ்தி வச்சுப்போம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போது நம்ம கடுகும் வெந்தயமும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு குத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா அடுப்பை அழகாக கூட்டி வச்சுட்டு வெந்தயம் நல்லா மணமாக வறுக்கும்போது சிம்மில் வச்சுட்டு கருக விடாமல் இதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சு வதக்கும்போது நல்ல மனம் நல்லா சூப்பராக வருது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ பூண்டும் சின்ன வெங்காயமும் ஓரளவு கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கத அது தக்காளியோட மறுமணம் போகிற வரைக்கும் லைட்டாக நல்லா அடுப்பை கூட்டி வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. லாஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போடணும். எப்போவுமே மீன் குழம்புக்கு பாதி உப்பு தான் குழம்பு தயார் பண்ணும்போது போடணும். இப்போ
இப்போது தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 பச்சை மிளகு போட்டுக்கிறேன். கையோடு சேர்த்து காட்டு. 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, கலர் பொடி, புளி தண்ணி, மஞ்சள் தூள் இதை நம்ம இதில் சேர்த்துக்கோம். சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். ஏற்கனவே கரைச்சி வச்சதை அலசி தண்ணி எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கலாம். இப்போது தக்காளி பேஸ்ட் பண்ண மிக்ஸி ஜாரையும் அலசி இப்போ லைட்டாக இது கொதித்து வரட்டும். லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம், கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொதிச்சிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை போட்டுப்போம். மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் போட போகிறேன். இந்த மாங்காயோட டேஸ்ட்டு எப்பவும் குழம்புக்கு போடும்போது போட்டு பார்த்துட்டு புளிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது புளிப்பு நல்லா மைல்டாக தான் இருக்குது. குழம்புக்கும் நம்ம நார்மலாக தான் புளிப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ இப்படி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாங்காவை சேர்த்துப்போம். மீன் நல்லா கொதிச்சுட்டு மாங்காவும் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வருது. இந்த சமயத்தில் நம்ம மீனை சேர்த்துப்போம். ஆவியாக இருக்குல்ல. மீனை போட்டுட்டு லைட்டாக ஓரமாக இப்படி கிண்டி விட்டுட்டு இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சட்டுன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க விடுவோம் மீன் வேகிறதுக்காக. மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. லாஸ்ட் எண்டில் இப்போ நம்ம மீன் குழம்பு வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லைட்டாக கிண்டி விட்டு அடுப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் கொதிச்சா போதும், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக பாருங்கள், நல்ல மாங்காவும் நல்லா கரையாமல் கரெக்டாக இருக்குது. அது குழம்புல கொஞ்சம் கொஞ்சமாக புளிப்பு சேர்க்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழித்து செமையாக இருக்கும். உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த லாஸ்ட் எண்டில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை இந்த மாதிரி போட்டுக்கோங்க, மணமாக இருக்கும். இது அப்படியே கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். கேஸை பந்த் பண்ணிப்போம். சூப்பராக ரெடி ஆகிட்டு மீன் குழம்பு. வாங்க சாப்பிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு மாங்காய், ஒரு மீன்.
மீன் மேலே கொஞ்சம் குழம்பு. நல்லா இந்த மாதிரி புளி கரைக்கும் போது அதில் கொத்தமல்லி பொடி மிளகாத்தூள் பொடி எல்லாம் போட்டு அதை சின்ன வெங்காயம் பூண்டு வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி, அதாவது அம்மி இருந்ததுன்னா தட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி தட்டி வச்சுட்டு அதை நல்லா வதக்கிட்டு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டு கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் இந்த மாதிரி தான் வைக்கிறேன். எல்லா மீன் குழம்புக்குமே இது செட் ஆகும். வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.